இப்போ பாஜக ஆதரவாக பேசுது, அதிமுக ஆதரவாக பேசுது, காங்கிரஸில் அழகிரியும் வந்து அவர் மேலே என்னப்பா தப்பு, சிதம்பரம் சொல்கிற மாதிரி 4 பக்கமும் தப்பு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவரும் வைக்கிறாரு. காவல்துறையும் மாவட்ட கலெக்டரும் சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால் உங்களுக்கு அனுபவம் இல்லைங்க, இந்த இடம் உங்களுக்கு பத்தாதுங்க, நாங்கள் வேறு இடம் சொல்கிறோம், இதோட பெரிய இடம் அப்படின்னு போலீஸ் தான் அட்வைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறார் கேஎஸ் அழகிரி. அப்போ காங்கிரஸும் அந்த அனுசரணையில் தான் இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் அனுசரணை என்பதை விட விஜய் வந்து பாஜகவோடு சேர்ந்து விடக்கூடாது என்று காங்கிரஸ் நினைக்குது. ஓ, அந்த மாதிரி. அது ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ராகுல் காந்தியை விஜய் சந்தித்ததெல்லாம் உண்மை. டெல்லியில் போய் சந்தித்தார். இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி சொல்லி தான் விஜயே கட்சி ஆரம்பித்தார்னு கூட சொன்னாங்க. இப்படிலாம் பேச்சு வந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தி ஒரு ஒரு விஷயத்தை அவர் வந்து திருப்பி சொன்னார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பது என்பது நல்ல விஷயம்தான் கருத்துலாம் சொன்னார். கட்சி ஆரம்பித்த போது வாழ்த்துலாம் சொன்னார். விஜயுமே தங்களுடைய மாநாட்டில் வந்து காங்கிரஸை விமர்சிக்கவே இல்லை. நீங்கள் கவனிக்கணும், அவர்கள் விமர்சித்த கட்சி 2 கட்சி தான். ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி, திமுக ஊழல் கட்சி, குடும்ப கட்சி அப்படின்னு சொன்னது. இன்னொன்று அகில இந்தியாவில் இருக்கின்ற பாஜக பாசிச கட்சி, அவர்கள் பாசிசம்னா இவருக்கு பாயசமா. இப்போ 2 பேரும் எனக்கு பொது எதிரிகள் என்கிற இடத்துக்கு நகர்ந்தாரே ஒழிய அவர் காங்கிரஸையோ அதிமுகவையோ விமர்சிக்கல. இப்போ நீங்கள் இந்த பார்வை பாருங்களேன். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த என்டிஏ திமுக கூட்டணி இல்லை என்றால் இயல்பாக விஜய் காங்கிரஸோடு சேர்ந்திருக்கலாம். அதிமுக பாஜகவோடு இல்லை என்றால் விஜய் அதிமுகவோடு இயல்பாக கூட்டணி அமைத்திருக்க முடியும். ஏனென்றால் 2 பேருமே அவருக்கு எதிரி கிடையாது. அவருடைய கொள்கை அடிப்படையில் அவர் வெளிப்படுத்திய கொள்கை அடிப்படையில், அவருக்கு என்ன கொள்கைங்கிறது நம்ம அடுத்த விஷயம், வெளிப்படுத்திய கொள்கை அடிப்படையில் 2 பேரையும் அவர் விமர்சிக்கலை. அதே நேரத்தில் இந்த கரூர் விஷயத்தில் வந்து பாஜக காரங்க ஒரு குழுவை அமைத்து ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்ததை நம்மளும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் காங்கிரஸும் உள்ளே வர்றாங்க. இது அகில இந்திய கட்சி நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ விஜயை இவர்கள் எதிரியாக பார்க்கல. இப்போ வந்து காங்கிரஸும் விஜய் எதிரியாக பார்க்கல, பாஜகவும் விஜய் எதிரியாக பார்க்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதனால என்ன நிலைமைனா, இப்போ விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறார். நீங்கள் 2 பேரும் எதிர்க்க வேண்டாம், ஒன்று திமுகவை எதிருங்க, இல்லை பாஜகவை எதிருங்க, 2 பேரையும் ஒரே சமயத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது என்கிற அந்த ஆலோசனையை இன்னைக்கு விஜயில் கூட இருக்கவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. எடப்பாடி பேசும்பொழுது அவர் மறுப்பு தெரிவித்து விஜய் பேசல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க,